பிரபா வந்து விஜய நினச்சி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறத நினச்சி பிரபா வந்து மனசாலே அழுகுறாங்க. இந்த சூழ்நிலையில பிரபாவோட வந்து விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க கோடீஸ்வரி. பிரபா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் பிரபா மனசு கஷ்டப்பட்டே உட்காந்துருக்காங்க. பிரபா தவறான முடிவுக்கு போகிறாங்கன்னு வந்து கோடீஸ்வரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனால் பிரபா வந்து நார்மலாக இருக்காங்க. இதை பார்த்த கோடீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படியா பிரபாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணார், விஜய் தேடி வராரு. பிரபா அவாய்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து கண்டிப்பாக பிரபா விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. நிஜமாவே ஏன் பொண்ணு தான் வந்து விஜய் விரும்புகிறாரு, கண்டிப்பாக வந்து அந்த அனாமிகாவை கிடையாது, அவர் தான் தப்பாக புரிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க வந்து கோடீஸ்வரி. அதனால் பிரபாவையும் வந்து விஜயையும் சேர்த்து வைக்க சில முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் வந்து அனாமிகா இருக்கிறதால விஜய் வந்து அனாமிகாவை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. வீட்லேயும் வந்து அனாமிகா வீட்லேயும் நம்ம விஜய் வீட்லேயும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணத்துக்கான முதல் நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே லைனாக போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அனாமிகா கையிலையும் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரபா கையிலையும் போடுறாரு. இதனால் பிரபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகி கோச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் போயிட்டு அனாமிகாவை சமாதானப்படுத்துகிறாரு. அவன் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணது தப்பே கிடையாது, இதெல்லாம் கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பார்ட்டியில் வந்து நிறைய வந்து யாருக்கும் தெரியாமல் குடிக்கணும்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸோடு வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸை கலந்து வச்சிடறாங்க. இதை வந்து தெரியாமல் வந்து மகா வந்து குடிச்சிடுறாங்க. அதனால் மகாவுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப வந்து தலைக்கேறி போயிடுது போத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்து நம்ம வந்து சூர்யாவும் குடிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே வந்து ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்கள் மேலே நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, உங்களை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டேன், இப்போ வரைக்கும் வந்து என்னை காக்க வச்சுட்டே இருக்கீங்க, எப்போ தான் எனக்கு முடிவு சொல்லுவீங்க, 3 மாதம் சொல்லி 3 மாதம் கழிச்சு என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலே சொல்லுங்கள், என்னை லவ் பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் நான் உங்களோட ஒரு உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், என்னை மீறி யாராவது ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, புரியுதா, உங்கள் வாழ்க்கையில் என்னை தவிர யாருமே வரக்கூடாது, அப்படி வந்தாங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னை விரும்புகிறீங்களா, உங்களை நான் உன்னை விரும்புகிறேன் தான், ஆனால் இருந்தாலும் உன்னை தூரத்துலேருந்து பார்த்து ரொம்ப பிடிக்குது, ஆனால் இருந்தாலும் கிட்ட வரும்போது நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிங்கனல, அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகுது, அதனால தான் உன்னை என்னால் நெருங்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு சூர்யா கவலைப்படுறாரு. ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் உங்களுக்கு என் மேலே கோவம் வருதா, இல்லையே வரவே வரலையே, கிட்ட வர இப்போ வருதா, இப்போவும் வரல, சரி நான் கிஸ் பண்ணுறேன் இப்போ வருதா, இப்போவும் வரல, அப்போது என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, என்னன்னே தெரியலையே, இப்போ எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, சரி ஓகே அப்போ உங்கள் மண்ணில் நான் பத்துக்கட்டுமா, சரி படுத்துக்கோ, நீங்கள் என் மண்ணில் பத்துக்கிறீங்களா, நீ என் மண்ணில் படு, அப்புறம் உன் மண்ணில் நான் படுக்கிறேன், சரி ஓகே சரி. அப்புறம் இன்னொரு விஷயங்க, என்ன விஷயம், எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது, சிரிக்கணும் போல் இருக்குது, உங்களுக்கு எனக்கும் சிரிக்கணும் போல் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நம்ம 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டே சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே தொடர்ந்து 2 பேரும் மனசில் உள்ளதெல்லாம் வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் தூங்கியும் போகிறாங்க. சூர்யா மேலே படுத்து இருக்க கட்டி பிடிச்சிட்டு மகா தூங்கிடுறாங்க. காலையில் சூர்யா கட்டு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து இருக்க கட்டி பிடிச்சிட்டு மகா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு உடனே ஓடி போகிறாரு. என்ன இது இப்படி ஆயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ணலைங்களே, நீனா என்னை கட்டி பிடிச்சி தூங்கின, எப்படி என் பெட் மேலே வந்த அப்படின்னோடனே, நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் தெரியாமல் ஏதோ குடிச்சிட்ருக்கேன், அதான் நடந்து, சரி நைட் என்ன நடந்தது தெரியுமா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.